தேனி பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளரை ஆதரித்து தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு. எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற எங்கள் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே இந்த தேர்தலில் போட்டியிடுகிற அரசியல் கட்சிகள், கூட்டணிகள், அதிலே நிறுத்தி இருக்கிற வேட்பாளர்கள், அவர்களையும் கவனியுங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களையும் கவனியுங்கள். எடுத்துக்கொண்ட ஒரு நோக்கத்திற்காக இறுதி வரை உறுதியாக நிற்கிற உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். உண்மையை பேசு, அதை உரக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு என்று முழங்கிய எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த முழக்கத்திற்கு ஏற்ப உங்கள் பிள்ளைகள் ஒரே நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பதை பாருங்கள். தோற்றாலும் வென்றாலும் இரண்டையும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனே உண்மையான வீரனாக இருக்க முடியும். அந்த வழியில் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து 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 உங்களோடு உங்களுக்காக நிற்பதை பாருங்கள். நம்மின வரலாற்றை நாம் மறந்து கடந்து போகக்கூடாது. வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் ஒருபோதும் எழுச்சியுற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாறு தான் ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் வழிகாட்டுகிறது. வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். எனவே எங்கள் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள், நீ வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ் என்கிறார். வரலாறாகவே வாழ் என்கிறார். அந்த வழியிலே வரலாற்று நாயகர்களின் மொழியிலே உங்கள் பிள்ளைகள் பயணித்து வருகிறோம். இங்கே குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்டு வெள்ளைக்காரன் ஒவ்வொரு இடமாக வென்று வருகிற போது தென் பகுதியிலே நுழைவதற்கு அவன் யார் யாரெல்லாம் இடையூறாக இருப்பார்கள், யார் யாரெல்லாம் மூர்க்கமாக போர்க்குணம் கொண்டு போரிடுவார்கள் என்று ஆய்வு செய்கிற போது முதலில் அவனுக்கு நினைவுக்கு வந்தது கள்ளர்கள் தான். உடனே அவர்கள் மீது குற்றப்பரம்பரை சட்டத்தை போட்டு கைரேகை சட்டத்தை கொண்டு வருகிறார். அதை எதிர்த்து போராடுகிறோம். அந்த போராட்டத்தை பிறகு மறவர்களுக்கு போடுகிறான் அதே சட்டத்தை. அப்போது வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருந்து திரும்பி வந்த நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார், அப்போது அவருக்கு வயது 22, மிகவும் இளையவர். அவர் ராமநாதபுரம் மாவட்டத்திலே அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற போது அவரும் அவரோடு படித்த வகுப்பு தோழர்தான் இங்கே அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்தார். என் அருமை நண்பன் முத்துராமன் வந்திருக்கிறான், நம்ம அவனோடு சேர்ந்து போராடுவோம் என்று போய் கூட்டிக் கொண்டு வந்து இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்க வைத்தது வரலாறு. வந்த நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன், நீ நாள்தோறும்
காவல் நிலையத்தில் போய் கைரேகை வைத்துவிட்டு வருவதற்கு பதிலாக அந்த கட்ட விரலை வெட்டி வீசலாம் என்று வீர முழக்கமிட்டதற்கேற்ப பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கட்ட விரலை வெட்டி வீசியதுதான் நம்முடைய வரலாறு. அன்பிற்குரிய சொந்தங்களே, நாம் வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையைத்தான் படிக்கிறோம். சென்ட்ரல் டயர் சுட உத்தரவளித்து அங்கே கொலை செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான மக்களின் வரலாறைத்தான் படிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஜாலியன் வாலாபாக்கிலே சென்ட்ரல் டயர் சுடச் சொல்லுவான் என்று தெரியாது. ஆனால் மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்களுக்கு கூடியிருந்த மக்களுக்கு சென்ட்ரல் டயர் சுடச் சொல்லுவான் என்று தெரியாது. ஆனால் பெருங்காமநல்லூரிலே வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட நம்முடைய வீர மறவர்களுக்கு வெள்ளைக்காரன் போனால், களத்திற்கு போனால் சுடுவான் என்று தெரியும். அவன் உள்ளே வரும்போது என்ன நிலைக்கு ஆவான் என்பதை எச்சரிக்க ஆலமரம், கோயில், குளம் இதுகளிலே தங்கியிருந்த நமது மக்கள், நம் வீர மறவர்கள் வெத்தலையை போட்டு ஒரு கோடை போட்டு குறுக்கே எச்சியதில் துப்பி வைத்தார்கள். இந்த கோட்டை தாண்டி வந்தால் இங்கே சிவந்திருக்கிற வெத்தலை எச்சி போல உன் ரத்தம் இங்கே சிந்தும் என்பதை எச்சரித்த மறவர்கள் நாம். அவன் துப்பாக்கி வச்சிருந்தான், அது நிறைய தோட்டா வைத்திருந்தான். ஆனால் நம்மிடத்திலேயே வீச்சர்வாலும் வேலும் மட்டும்தான் இருந்தது. ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாடு பாகுபாடு இன்றி எல்லோரும் களத்தில் புகுந்து நின்றார்கள் நம்முடைய வரலாறு. ஆனால் ஜாலியன் வாலாபாக்கை நாம் படித்தோம். ஆனால் நம்முடைய பெருங்காமநல்லூர் வரலாறு ஒரு பாட புத்தகத்தில் இருக்கிறதா? வரலாறு இன்றைய தலைமுறைக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் வென்று வரும்போது பெருங்காமநல்லூரில் குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போரிட்ட அந்த மானமறவர்கள், வீர மறவர்களின் வரலாறு பாடமாகும், வருங்கால தலைமுறைக்கு வழித்தடமாகும் என்பதை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்வதில் பெருமையோடு நிற்கிறோம். நாங்கள் வென்று வரும்போது இந்த மண்ணிலே அந்த மான மரத்தி மாயக்காவுக்கு மாபெரும் மகளிர் கல்லூரி கட்டி அந்த வீர மகளிருடைய வரலாறை படிக்க வாய்ப்பு ஏற்படுத்துவோம். அதே போல நான் பிறந்த சிவகங்கை மண்ணிலே மாதர் குலத்திலே பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து மறைந்த வீர பெருமாட்டி நம்முடைய பாட்டியார் வேலுநாச்சியாருக்கு நான் மகளிர் கல்லூரி கட்டி பெண்கள் படிக்கிற கல்லூரியாக கட்டி அவருக்கு பெருமை சேர்ப்போம் என்கிற உறுதியை இந்த நேரத்தில் என் மக்களுக்கு நான் சொல்லுகிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, நாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் என்பதற்கு சான்று ஆடு மாடு மேய்ப்பதற்கு கூட மேய்ச்சல் நிலங்கள் இல்லை. மலை மாடுகளை வளர்க்கக்கூட அந்த மலைகளுக்குள்ள இடமில்லை என்றால் அந்த மலை யாருக்கானது என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த அடிப்படை உரிமையை கூட நாம் பெற முடியவில்லை. மாடு நம்முடைய செல்வம் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று வள்ளுவ பெருமானார் பாடுகிறார். கல்வி மனிதனுக்கு செல்வம், ஆனால் மாடும் நம் செல்வம் என்று பாடுகிறார். மாடு நம் வளத்தோடு நிலத்தோடு நம் உறவோடு ஒட்டி பிறந்த ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அந்த மாடை வளர்க்க விடாமல் தடுக்குதென்றால் அந்த மலை யாருக்கானது என்பதை பாருங்கள். இந்த அடிப்படை உரிமையை கூட நம்மால் பெற முடியலை, இவர்களால் பெற்றுத்தர முடியவில்லை. மேய்க்க கூடாது என்று தடுப்பவர்கள் யார்? என்னிடத்தில் மனு கொடுக்கிறீர்கள், அதிகாரமற்ற எளிய மகனிடத்திலே. அதிகாரத்தில் இருக்கிற தடுப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய வேடிக்கையானது என்பதை உணருங்கள். நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. வழிநெடுகளும் என் அன்பு சொந்தங்களே, கவிதைகள், காவியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இவைகள் எல்லாம் மைகளால் எழுதப்படும். ஆனால் வரலாறு இரத்தத்தாலும் கண்ணீராலும் தான் இதுவரை எழுதப்பட்டிருக்கிறது. எங்களின வரலாறும் இரத்தத்தாலும் கண்ணீராலும் தான், ஆனால் எழுதப்படவில்லை, மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழலில் நீங்கள் யோசித்து பாருங்கள். இவர்கள் இங்கே வேட்பாளராக நிற்கிற எல்லோரையும் யோசித்து பாருங்கள். அவர்கள் யார்? நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு 2008 ஒரு இனப்படுகொலை ஈழத்திலே நடக்கிற போது நான் கட்சி இல்லை, என்னிடத்தில் வலிமை இல்லை, ஒன்றும் இல்லை.
என் தலைவனை சந்தித்து விட்டு நான் திரும்பும் போது கையறு நிலையில் நின்றேன். நான் அங்கே இருந்து விடுகிறேன் என்று அவரிடத்தில் கெஞ்சினேன். இல்லை இல்லை, நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்றார். நான் அங்கே சென்று என்ன செய்வது என்று கேட்டேன். நீங்கள் எங்கே போய் இறங்குங்கள், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை போய் செய்யுங்கள் என்றால் இறங்கினேன். தெரிய வந்து விட்டது, செய்கிறேன். அதான் இந்த வேலை. ஆனால் அன்றைக்கு நான் ஒற்றை மகனாக நின்று என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு ஊர் ஊராக போய் என் இனத்தை கொள்ளுகிற காங்கிரஸையும் இந்த திமுகவையும் கருவறுக்க வேண்டும் என்று காங்கிரஸை கருவறுப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஊர் ஊராக பேசி வந்தேன். அப்போது தேனி பெரியகுளத்தில் இங்கே என் அருமை சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு நான் வாக்கு சேகரித்தேன். அந்த இடத்தில் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருநெல்வேலியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். அன்னைக்கு எல்லோரும் எங்கள் இளவு வீட்டுக்கு யாருமே வராத நேரத்தில் அந்த அம்மா ஆறுதலாக வந்து எங்கள் மீது தோல் வைத்தார்கள். அந்த ஒற்றை வார்த்தை இங்கே அவர்கள் சொன்னது, நான் வந்தால் ஜெயித்து வந்தால் தனி ஈழம் அமைப்பேன் என்று அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தை எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு பேரார்வத்தையும் பெரும் நம்பிக்கையும் தந்தது. அதை பாராட்டி எங்கள் தலைவர் அரசியல் துறை பிரிவு பொறுப்பாளர் எங்கள் அண்ணன் நடேசனார் மூலமாக கடிதம் அம்மையாருக்கு எழுதியதே இருக்கிறது. நான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னதை எல்லோரும் அப்படி சொல்லிட்டார் மலர்ந்துருச்சா என்று. ஜெயலலிதா நாடு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் போராடவில்லை. மோடி பெற்றுக் கொடுப்பார், ராகுல் காந்தி பெற்றுக் கொடுப்பார், கருணாநிதி பெற்றுக் கொடுப்பார், அவர் மகன் பெற்றுக் கொடுப்பார் என்று போராடவில்லை. நாங்கள் போராடி பெற்றுக் கொள்ளுவோம் என்கிற துணிவிலும் நம்பிக்கையிலும் தான் நாங்கள் களத்திலே பாய்ந்தோம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இறந்து போன என் தங்கையை, என் தாயை, என் அப்பாவை உயிர்ப்பித்து தர முடியாத ஜெயலலிதாவால், ஆனால் அந்த ஒற்றை வார்த்தை செத்து விழுந்த வீடுகளில் ஒரு ஆறுதலாக ஒலித்தது. திருப்பி அவரிடத்திலே கேட்டாங்கள், நீங்கள் எப்படி ஈழத்தை அடைவீர்கள் இங்கிருந்து கொண்டு? நீங்கள் எப்படி இங்கிருந்து பாகிஸ்தானை இரண்டா பிரித்து பங்களாதேஷை அமைத்தீர்களோ அப்படித்தான் நான் இலங்கையை இரண்டா பிரித்து ஈழம் அமைப்பேன் என்ற அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். அந்த நேரத்தில் இதே என் அன்பு சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள் ஆதரித்து பேசிய போதுதான் இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் என்று நான் பேசினேன். அப்போது அவர் இரட்டை இலையில் நின்றார். இப்போது அவர் எந்த இடத்தில் நிற்கிறார், எந்த சின்னத்தில் நிற்கிறார், நாளை எந்த சின்னத்தில் எந்த கட்சியில் இருப்பார் என்பதை நீங்கள் யாராவது இறுதி வரை இதே கட்சியில் இருப்பார் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா என்று தாருங்கள். இடையிலே அங்கிருந்து நேர திமுகவுக்கு வரவில்லை. இடையில அங்கிருந்து ஐயா டிடிவி தினகரன் போனார். இது சரிப்பட்டு வராது போல இருக்கே என்னார் இவர் அப்படின்னு இங்கே வந்துட்டார். அப்படிதான் செந்தில் பாலாஜி அவரோடு போனார். திருப்பி அங்கிருந்து நேர திமுக போனார். சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் பதவியை வாங்கினார். டாஸ்மார்க் மின்துறையை வாங்கினார். இப்ப நேர உள்ள இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரே எண்ண ஓட்டம் தான். பதவி பணம், பதவி பணம், பதவி பணம். அது எங்க கிடைக்குதோ அங்க போறது. எப்படிப்பட்ட கொள்கை பற்று என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கம் தமிழ்ச்செல்வம் என்று இப்ப என்ன, கொஞ்ச நாள் அம்மா வாழ்க ரெட்டையலை, கொஞ்ச நாள் ஐயா தளபதி ஸ்டாலின் வாழ்க ரெட்டை இது உதயசூரியன், நாளைக்கு இளைய சூரியன் உதயநிதி வாழ்க என்று அவர்கள் வாழ்வார்கள். நாங்க தினம் சாவோம். இதுதான் இருக்கிற யதார்த்த நிலை. இதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். தன்மானமிக்க தமிழ் மரவனுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்தணும். நிலை தடுமாறாதவன் எவன் கொள்கை வீரனோ, எவன் கொள்கைக்காக சாவானோ, சண்டைக்கு போனால் வெள்ளைக்காரன் சுடுவான் என்று தெரிந்து வெறும் வாளும் வேலும் தாண்டா இருக்குது, நம்மளை கொள்ளுவான் என்று தெரிந்து களத்திலே பாய்ந்து செத்த அந்த மான மறவர்களின் வழிவந்த இந்த கூட்டத்திற்கு உங்கள் ஓட்டா? இல்லை, நோட்டுக்கும் சீட்டுக்கும் பதவிக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படி நிறமாறிக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்கள் இதுக்கு மேலே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். தேனி மக்கள் மான மரியாதை கொண்டவர்கள், ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்த அரசியல் செய்பவர்கள் என்பதை நீங்கள் இந்த தேர்தலில் புரிய வைக்க வேண்டும். ஐயா டிடிவி அவர்களை அன்போடு நான் கேட்கிறேன். ஐயா டிடிவி அவர்களை பெரிதும் மதிக்கிற உறவுகளா எல்லோரும் நிற்கிறீர்கள், எல்லோரும் உறவினர்களா நிற்கிறீர்கள். ஒன்றே ஒன்று உங்களிடத்தில் கேட்கிறேன். ஐயா டிடிவி அவர்களே, நீங்கள் சிறைக்கு போக காரணமாயிருந்தது யார்? சின்னம்மா அவர்களை சிறையில் 4.5 ஆண்டுகள் வைத்த பெருமக்கள் யார்?
அந்த வழக்கை அவசர அவசரமாக பதவி பிரமாணம் சின்னம்மாவை முதலமைச்சராக்க நீங்கள் முயற்சிக்கும் போது கூவத்தூரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் அடைத்து வைத்து அவங்க முயற்சிக்கும் போது 22 நாட்கள் தாமதித்தது யார்? சசிகலா குடும்பம், கட்சி, ஆட்சி அது இருக்கக்கூடாது, அது தவிர வேற ஒருவர் என்ற திட்டத்தை வகுத்தது யார்? மனச்சான்றோடு நீங்கள் பதில் சொல்லணும். இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை வகுத்த சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி, ஆட்சி, இந்த கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறை, ஏனால் நானும் பேசலைன்னா எவனும் பேச மாட்டான். இது நடத்தியது யார்? இந்த நாடகத்தை போட்டது யார்? இதே பிஜேபி வித்யாசாகர் ராவ் இருக்கும்போது பதவி பிரமாணம் எடுத்து வைக்கல. அப்ப வேற வழி இல்லாம பதவியில இருந்த அப்பா ஓபிஎஸ் அவசர அவசரமா கையெழுத்து போட சொல்லி கீழே இறங்க வச்சுட்டு செஞ்சீங்களா இல்லையா? அது அம்மையார் நம்ம சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடியல. கடைசியா இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, நீங்க இது எடுக்கலைன்னா வேற பின்விளைவுகள் வரும்னு. உடனே அந்த வழக்கு உங்களுக்கு இது நான் தானே சொல்லி தரணும். இங்க பாருங்க, 5 பேர் கொண்ட நகர்வுக்கு அது போறதா இருக்கு. 2 நீதிபதிகள் 2 மாதிரி தீர்ப்பு வரப்போகுது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. ஒருத்தர் சசிகலா மேயரை விடுதலை செய்ய போறார், ஒருத்தர் குற்றவாளி என்று அறிவிக்க போறார். இதான் அந்த அன்னைக்கு தீர்ப்பு நிலை. உடனே இவங்க என்ன பண்றாங்க, இது என்னன்னா 5 நபர் அமர்வுக்கு போகும், 5 நீதிபதிகள் அமர்வுக்கு. அங்க போகும்போது அது ஒரு 4-5 வருஷம் ஓடிடும். இப்ப இந்த நம்ம அம்மா சின்னம்மா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க, நீ எடுத்து வைக்க போறியா இல்லையா பதவி பிரமாணம்னு. உடனே அவசர அவசரமா அந்த வழக்கை எடுக்கிறான். காலையில எடுத்து 2 நீதிபதியும் ஒரே தீர்ப்பை சொல்றான், 4 ஆண்டு சிறை தண்டனைன்னு. உள்ள வச்சது யார்? இவன் தான். இந்த பாரதிய சொல்லு பார்த்திருக்கே, இவன் தான் வச்சு உள்ள வச்சுட்டான். கொரோனா நோய் வந்துடுச்சு. இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் நீ திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ற, ஒழுங்கா மருத்துவம் பார்த்து வெளியில விடல, நான் விட்டு அறிக்கை இருப்பார் 2 முறை. அதுக்கப்புறம் தான் அவன் அவசரமா ஒழுங்கா மருத்துவம் பார்த்து உயிர் காப்பாற்றி விட்டான். இல்லைன்னு யாராச்சும் ஒரு மறுத்து பாருங்க, பேசுங்க பார்ப்போம். கடைசியா நீங்க 2ஆ பிரிகிற போது உங்களை தூக்கி உள்ள வச்சது யார்? அந்த பிதாமகன் பெருமகன் யார்? நல்லாட்சி. நீங்க சொல்ற நல்லாட்சி கொடுத்த நாயகர் தான். உங்களை தூக்கி சிறையில் தான். நீங்க சிறையில் இருக்கும்போது உங்களை தூக்கி கொடுமைப்படுத்தி உள்ள வச்சான்ல, அப்ப உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மகன் யார் தெரியுமா? நான் தான். அதுவும் நான் தான். அப்ப நான் ஸ்டாலினை கூட கூப்பிட்டேன், ஐயா ஸ்டாலினை துணைக்கு கூப்பிட்டேன், ஐயா டிடிவிக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு, தயவு செய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்காக ஆதரவாக குரல் கொடுங்க. அப்ப வாயை மூடிட்டு இருந்துட்டேன். அப்படி உங்க ரெட்டலைய சின்னத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் காசு கொடுத்தீங்களா, அவன் இன்னும் உள்ள இருக்கான். சிரிக்காத, உண்மையிலே உள்ள இருக்கான். அந்த ரெட்டலையை பறிச்சு ஐயா எடப்பாடி கொடுத்த பெருந்தகையார் தெரியுமா? உங்க ஐயா மோடி ஐயா தான். ஐயா அந்த மோடி ஐயா தான். இப்ப நீங்க மோடி நல்லாட்சி கொடுத்துறாரு, சரணடைஞ்சிட்டீங்க. என்ன மிரட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க. என் காதுல டன்னா தேனை ஊத்துனாங்க. ஏன் நான் சரணடையில சமரசம் பண்ணல? நீங்க சரணடைஞ்சிட்டீங்க. அதை விட கொடுமை, இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கு செஞ்ச போது கொதித்து நின்ற பிள்ளைகள் எங்கள் முன்னாடியே மோடி நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க. உங்களை எல்லாம் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி இவ்வளவு காலம் சித்திரவதை செஞ்சது நல்லாட்சின்னு எங்களை நம்ப சொல்றீங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப மோடியில மறுபடியும் மோடி ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு சின்னம் எனக்கு நல்லா கவனிச்சுக்கிறங்க. விவசாயி சின்னத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு ஐயா என்ன சொல்றாருமா, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிறாங்க. முதல்ல வந்தவனுக்கு தான் முன்னுரிமை, அவனுக்கு தான் கொடுப்பாங்க. சரி, கொடுத்துட்டு போறான். இப்போ உங்க குக்கர் சின்னம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்க முதல்ல போய் கேட்டீங்களா? அப்ப நீங்க கூட்டணி வச்சா கிடைக்குது. சரி, எனக்கு சின்ன வேணாம், வேற ஒருத்தன் கொடுத்தா அவன் போட்டியிட வேட்பாளர் இல்லை, அதோட விட்டு போக வேண்டியதானே? எல்லா தொகுதியிலையும் சுயேட்சையம் போட வைக்கிறானே, அதை யார் செய்யறா? ஐயா தான். அப்ப தேர்தல் அதிகாரம் உள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லும் போதும் பாரதிய ஜனதா சொல்றத தேர்தல் ஆணையம் கேட்குதுன்னா, இது பாரதிய ஜனதாவின் கட்சி அலுவலகமா இல்லையா? இதை நல்லா நீங்க கவனிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த குக்கர் சின்னம் வந்தது? ஐயா ஜி கே வாசனுக்கு எப்படி அந்த சைக்கிள் சின்னம் வந்தது? கூட்டணி வச்சா வருது.
எப்படி இருக்கு பாருங்க. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தர்களே, ஏமாந்துராதீங்க, ஏமாந்துராதீங்க. கச்சத்தீவை மீட்பேன் திடீர்னு பாசம் வருது. அது என்னடா உங்களுக்கு தேர்தல் வந்தா மட்டும் எங்க மேல அவ்வளவு பாசம் வருது? எப்படி எப்படி இந்த மாதிரி கேடு கட்டதனத்துக்கெல்லாம் மயங்கிடுவான் தமிழன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஒரு கால ராஜா. அது மலையேறி போயிடுச்சு, அது மலையேறி போயிடுச்சு. இன்னைக்கு ஜெய்சங்கர் சுப்பிரமணியம் வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த முன்னாடி அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திக்க போறாராம். ஆமா, கச்சத்தீவை கொடுத்தது தப்பு அப்படின்னு. அதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நான் வச்ச அப்பு தான் இதுக்கு காரணம். வச்சுட்டேன்னா அப்புறம் இல்ல, நான் வந்தா நெய்தல் படை அமைப்பேன், என் மீனவனை தொட்டா தூக்குவேன் அப்படிங்கிறல்ல. அது இப்பதான் கனவுல இருந்து கோமால இருந்து எந்திரிச்சிருக்கேன். எழுந்துச்சே, நான் உறங்கவில்லை, ரொம்ப இருக்கு, என்னது தப்பு நடந்துருச்சே. 10 ஆண்டு காலம் பதவியில் இது யார் தெரியுமா காரணம்? ஆர்டிஐ போட்டு இந்த விவரங்களை எடுத்து கொடுத்த அண்ணாமலை தான் காரணம். தம்பி அண்ணாமலை, நீ இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா தம்பி? ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு எடுத்து கொடுத்து அதை திருப்பி எடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போவும் நீங்கள் சொல்கிறது தான் எல்லா அதிகாரியும் கேட்குறாங்க. நீங்கள் இந்த 17ஓட முடியுதில்ல, 19 ஓட்டுப்பதிவு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை திருப்பி எடுத்துருங்க. நாங்கள் எல்லாம் திரும்ப பெற்றுட்டு எல்லா ஓட்டையும் உங்களுக்கே போட்டுறோம். அதை செய்யுங்க, நீங்கள் பார்ப்போம். பாருங்க இவங்க நாடகத்தை, இந்த நாடகத்தை பாருங்க. நம்மளை ஏமாத்துறதுக்கு செய்யற பெரிய சூழ்ச்சி. அன்பு மக்களே, அவங்க மாறி நாடகக்காரங்க பாருங்க. இந்த கோழி இருக்குல்ல, கோழி, அதுக்கு இற போடும்போது எப்படி போடுவீங்க? அதன் மொழியிலேயே பேசி போடுவீங்க. அதுவும் பைத்தியக்கார பைபிள்ல நம்மால் நினைச்சு வந்துடும். ஏமாந்து அடுத்த நொடி அடுப்புல வெந்துடும். அந்த கதை தான் இவன் நம்மளை வேக வைக்கிறது கூப்பிடுறதான். எப்படி தமிழ்ல பேசி வார புயரா, நீர் உயரும், நீர் உயரா, நெல் உயரும். வாப்பா, இதெல்லாம் கேட்கக்கூடாதுப்பா. அப்பவே செத்து போனா. வாப்பா, என்ன கொடுமை பாருங்க. எப்படி எல்லாம் ஒரு சீட்டிங். இது நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, எனக்கு போடாத. வீட்டில் கூட சும்மா படுத்துக்க, ஆனா இவங்களுக்கு போட்டுறாத. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் போட்டான்னு வச்சுக்க. இப்ப எங்களை நடு ரோட்ல போட்டிருக்க. இந்த ரெட்டலை, இந்த உதயசூரியன், இந்த கையே, இதுக்கெல்லாம் மைய வச்சு போட்ட இந்த தாமரை எங்களை இப்ப நடு ரோட்ல தான் போட்டிருக்க. இதுக்கு மேல போட்டீங்கன்னா ஒரே தூக்கி சுடுகாட்டுல போட்டு போயிட்டாரு. நான் இந்த வீதியில நிக்கிறது என்பது என் தலைவன் மேல, என் தாயின் மேல, என் தமிழ் மேல சத்தியம் விட்டு சொல்றேன். எனக்கு வந்த நிலைமை, இவனுக்கு வந்த நிலைமை, எங்களுக்கு பின்னாடி வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த போராட்டம். ஒண்ணும் கிடையாது. நான் கூட்டணிக்கு வாரேன்னு சொல்லியிருந்தா 1000 கோடி, ரொம்ப 500 கோடி, இந்த 15 சீட்டு 10 சீட்டு. உனக்கு கூட்டணி தனியா நிக்க துப்பு இல்லை, துணிவு இல்லை, நிறுத்த வேட்பாளர் இல்லை. நீங்க வர்றீங்களா? உங்களுக்கு இருந்தாங்க, உங்களுக்கு 15, உங்களுக்கு 10. நீ என்னென்ன சேட்டை பண்ற? நீ என்னென்ன சேட்டை பண்றாடே? இது மானத்தமிழ் மரவனின் கோட்டடா. வந்தவன் போனவனெல்லாம் உள்ள நுழைய விடுறதுக்கு நீ இங்க பாரு. உனக்கு நான் சொல்லி தருவேன், உன் கூட பிறந்தவன். என்னை விட உன்னை அன்பு கொண்டு காதலிக்க இன்னொரு மகன் பிறக்கல, இதுவரை பிறக்கல. இனிமே வந்தாலும் என் பேச்சை கேட்காது, நீ வேற எவன் பேச்சை கேட்க போற? இங்க பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம மண்ணை கெடுத்த செடி இருக்குல்ல, சீமை, கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த தைல மரம், அது ரெண்டுக்கும் வேர்க்காது. அந்த வேர்க்காத அந்த கருமத்தால நம்ம மண்ணு நஞ்சாயிருச்சு, நாசமாயிருச்சு. இந்த காங்கிரஸ் பிஜேபி காரனை வளர விட்டா, உள்ள விட்டா நாடு மக்களும் இதே மாதிரி நாசமாய் போயிடுவான். அவன் இதை விட விசச்செடி சீமக்கரவையாவது வச்சு எரிச்சு போடலாம், இந்த யூக்கலிப்டஸா அழிச்சு காகிதமாக தயாரிக்கலாம், பேப்பர். ஆனா இவங்க எதுக்கும் பண்ண மாட்டான். நீ எனக்கு போடுன்னு சொல்லல, இவங்களுக்கு போட்டுறாத. நல்லா இருப்பா, போட்டுறாத போட்டு மறுபடியும் எங்களை இந்த ரோட்ல விட்டுறாத. ரொம்ப நாளா கத்திட்டேன். மையன் தொண்டை தண்ணி முடியல. இந்த மாதிரி 3 மாவட்டம் கிடக்கிறதுலேயே மூச்சு முத்துது. இன்னும் நான் எவ்வளவு தூரம் ஒத்தாள். இவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பேன், குவார்டர் கொடுப்பேன், 200 ரூபா கொடுப்பேன், பிரியாணி கொடுப்பேன். என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்லை ராஜா, காசு இல்லை. நான் அக்கறையோடு பேச. நீ தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி மாடு இருக்குல்ல, மாடு
ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறப்பல எவன் நம்மாளுன்னு தெரியும், எவன் வேத்தாளுன்னு தெரியும். மாட்டுக்கு தெரியும். கிட்ட போகும்போது ஒரு காலை இருக்குல்ல, எல்லா ஆம்பளைகளையும் முட்டி தள்ளும். ஒரு தங்கச்சி டே வாடா கருப்பான்னா விறுவிறுன்னு மண்டையாட்டிட்டு போகும். அதுக்கு தெரியுது நம்மால் யாருன்னு. உனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறது சொல்லு, உனக்கு தெரியல என்ன தெரியும். அட பெரி கொண்டு வேகமாக பாஞ்சு கடிக்கிற நாய்க்கு தெரியுத நம்மளை பார்த்தோன்னே வாழை ஆட்டுத. அவன் சொல்றான், நீ எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கொடுத்தும் நாயை வாங்கலாம், ஆனால் அன்பால் தான் அது வாழை ஆட்டம் வைக்க முடியும், பணத்தால் வாழை ஆட்டம் வைக்க முடியாது. இந்த வாழாட்டுற நாய்களை நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கிரு, நீ கவனிச்சுக்கிரு. தமிழ் மக்களை நீ வந்து வீதியில் போட்ட வந்தவமானவட்டெலாம் பதவியை கொடுத்துட்ட. இந்த வாட்டி விட்டுறாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுறாத. என் தம்பி பேத்தவர் பேரன்னு சொல்லிட்டாங்கிறிய. நாங்கள் பேத்தவர் பேரங்க எல்லாமே யாருன்னு சொல்லு. இங்கே வா, இங்கே பெண்ணி குக்கி தமிழங்க மாதிரி நல்லவங்களை உலகத்தில் இருக்கியா? ஏன்டா பிறக்கிற பிள்ளையெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பிறக்குதுடா. எங்கள் ஊரில் நாங்கள் அவ்வளவு மதித்தவங்க. காந்தி தாத்தா மாமா நேருன்ற பேத்தவன் பேரங்க இல்லையாடா? நாங்கள் பேவத்தை என் தாத்தா இல்லையாடா? என்ன நீ இதை போயிட்டுக்கிற? பேயத்தவனு பெண்ணிக்குக்கும் சேர்ந்து கட்டிய முல்லை பேரியாற்று அணையில தண்ணி குடிச்ச எல்லாம் அவன் பேரன் தான்டா. தண்ணி குடிச்சு வளர்ந்த எல்லாம் அவன் பேரன் தான். அவன் சின்ன பேரன், நான் பெரிய பேரன். இப்போ என்ன பண்ண போற? கோர்ட்டில் வழக்க போடுவீங்க வா. என்னமோ உன் வீட்டில் வந்து மண்டி ஓட்டு சொத்து கட்ட மாதிரி பேசிட்டுக்கிற. இது சொந்தம் தம்பி. போராளிகளுக்கு எப்போதும் ரத்த சொந்தம் கிடையாது, லட்சிய சொந்தம் தான். ரத்த சொந்தம் பார்த்தால் போர்க்களத்தில் வெல்ல முடியாது, லட்சிய சொந்தம் தான். அதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். அப்படித்தான் பெண்ணிக்கு ஏன் கிடையாது தம்பி. தவித்தவர்களுக்கு வறண்ட நிலத்திற்கு தண்ணி கொடுக்கணும்னு நினைச்சான். இந்த தமிழ் சமூகம் எவ்வளவு நன்றி உள்ளது பாரு. வெள்ளைக்காரன் காசு கொடுக்க முடியாதுன்ட்டான். ஊர்ல போய் தன் சொந்த சொத்தை வித்துட்டு வந்தான் பெண்ணிக்கு. அதுல அவன் மனைவி 300 பவன் நகையை கொடுத்தா. ஒரு புனித காரியத்தை நீ செய்ய போற, அதுக்கு பயன்படாத இந்த நகை இருந்து என்ன செய்ய போகுதுன்னு அவன் கொடுத்தான். அவன் அண்ணன் தம்பி எல்லாம் கோச்சுக்கிட்டான். அதனால அனாதையா அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மரணத்துல யாருமே அவனுக்கு கூட இல்லை. அவன் அடக்கம் செய்யும் போது என் இனத்துக்காக அவன் இதெல்லாம் தாங்கிக்கிட்டான். நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு மக்களே. வரலாற்றில் பெருந்துரோகம் நிகழ்ந்துருச்சு. எல்லை பிரிப்புல இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்கள் கேரளாவுக்கு தர வைக்கப்பட்டதுல வெம்பாடுபட்டு அணையை கட்டினது நான், பயன் அவனுக்கு ஆயிடுச்சு. கடைசி அந்த உரிமை ஒன்று இருக்கு தெரியுமில்ல, அணையை பாதுகாக்கிற உரிமை. அதையும் கேரளாவுக்கு கையெழுத்து போட்டு தாரை வார்த்து கொடுத்துருந்த பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இதையெல்லாம் துணிஞ்சு சொல்றதுக்கு காரணம், உன் ஓட்டை விட என் நாடு தான் எனக்கு முக்கிய. நாட்டை பற்றி தான் நான் பேச முடியும். நீ போட்டா போடு, போலைன்னா போ. நட்டை எனக்கு இல்லை ராஜா, உனக்கு தான். எனக்கு பொழைக்க இருக்கு. சினிமா எடுப்பேன், கதை விஷயம் எழுதுவேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவேன், இல்லை பேசாமல் போய் 10 ஏக்கர் நிலம் இருக்கு உழுது விவசாயம் பண்ணுவேன். ஆனால் மானங்கட்ட பொழப்பு பொழைக்கிற வேலை எனக்கிட்ட இல்லை. எவனுக்கும் பயப்படுறது எனக்கிட்ட இல்லை. நீ என்ன பண்ணுவேன்? என்னை தூக்கி ஜெயிலில் போடுவேன். நான் ஜெயிலிருந்து வந்து தானே கட்சி ஆரம்பித்தேன். நான் தான் கெஞ்சிட்டேனே உள்ளதை ஒரு தடவை போடுன்னு. இந்த ஒரு 5 ஒரு தடவை போட்டு விடுப்பான். எப்பா ஏ ப்ளீஸ், ஏன்னா எனக்கு படிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எங்கள் ஆளுங்க என்னை கொள்றாங்க, நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு தடவை என்னை உள்ளே விடுப்பா. விடமாட்டேன், அப்படியே விடமாட்டேன். அப்படி ஏன்னா ரொம்ப படித்து ரொம்ப வந்து கேள்வியாப்பான்ட்டு விடுறதில்லை. அதனால நீங்கள் இங்கே பாரு, பெண்ணிக்கு யாரு? எங்கள் ரத்தம் சார்ந்தவனா, இனம் சார்ந்தவனா? ஆனால் எங்கள் இதயத்தில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இங்கே பார், தென் பெண்ணிக்கு மிதிவண்டி நிலையம், பெண்ணிக்கு குடிநீர் தேநீர் குடிப்பகம், பிறக்கிற பிள்ளையெல்லாம் பெண்ணிக்கு தேவர், பெண்ணிக்கு நாடார், பெண்ணிக்கு உடையார், இப்படி பேர் தாங்கி வருது. பெண்ணிக்கு கவுண்டர்னு அந்த பைத்தியக்காரங்க நாங்கள் சொந்தம் கொண்டாடிட்டோம்ங்கிறான். என்ன நீ என்ன இப்படி தான் பேசுகிறோம்? பாரதி ஸ்ரீமானுக்கு எப்படி பாரதியார் பாட்டனானார்னு. பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதியார் பாட்டனா இருக்கக்கூடாதா? பிரபாகரனை அண்ணன் என்கிறார். ஜெயலலிதாவே அம்மாவாயிடுச்சு எங்களுக்கு. அப்ப பிரபாகரன் அவன் இவ்வளவுக்கு என் சொந்த ரத்தம், நாங்க ஒரே ரத்தம். எங்களை போய் சொந்த ரத்தம்னு சொல்லிட்டேன்னு என்னைய 6 மாசம் உள்ள வச்சுட்டு அப்படிங்க கருணாநிதி. பார்த்துக்கிறோம். ஏதோ பார்த்து நியாயமாற பார்த்து பண்ணி விடுங்க. பாருங்க, இந்த பிள்ளைக்கு பாருங்க வேர்வை தாங்க முடியல. நாங்க களை எடுத்து கரும்பு விட்டோம்ல, படிச்சுக்கிட்டு இருந்த பையன். எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வேணும்ல, அதுக்கு இவனை இழுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க பாருங்க,
அவன் பெரிய குடும்பத்து பையன். ஆனால் அண்ணன் சொல்லிருச்சுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நிற்கிறான். எங்களை கைவிட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்து ஆமாம் ரொம்ப கட்டிக்காரன், பெரிய அறிவாளி, மருத்துவத்துறையில் பெரிய மேதையாக வரக்கூடிய அளவுக்கு அறிவு சார்ந்தவன், பெரிய குடும்பத்து பிள்ளை. அண்ணனுடைய அன்பு அதுக்கு கட்டுப்பட்டு எங்கள் அண்ணிக்கிட்ட தான் நான் கேட்டேன். எங்கள் அண்ணி யாருன்னு உங்களுக்கு தெரியும், ரத்தனகுமார்னு எங்கள் அண்ணன் கதை சொல்ல. நீ கிழக்கு சிம்மிலே, கருத்தம்மா, இந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ணன் திருமகன்லாம் படம் எடுத்தாங்கல்ல அவங்க. எங்கள் அண்ணிக்கிட்ட கேட்கும்போது, அண்ணி நீங்கள் தான் நாட்டுக்காக எவ்வளவோ செய்கிறீங்க, உங்களுக்காக எதையாவது செய்கிறோம், என் பிள்ளைய கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. என்னை நம்பி நான் ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்? உங்களை எல்லாம் நம்பி, உங்களுக்காக தான் நான் பிழைக்கணும்னு நினச்சிருந்தா அழகாக சினிமா எடுத்தே பிழைச்சிருக்கலாம், இல்லை நடிச்சிருக்கலாம். நான் நல்லா 4 மணி நேரம் கத்தி வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஏறி போய் வண்டியில் போகும்போது அந்த சனம் சுற்றி நிற்குது. சிமா மாயாண்டி குடும்பத்தில் சூப்பராக நடிச்சிருக்கான்றாங்க. இதை அங்கேயே செஞ்சுருக்கலாம் இருக்க கர்மம். நல்லா பேசினப்பா ஒருத்தன் கூட சொன்னதில்லை. அதை கவனிச்சிருந்தான்னு நேரம் நான் ஜெயிச்சிருப்பேன். அவன் இன்னும் இப்போ மாயாண்டி குடும்பமே நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒருத்தெல்லாம் ஒய்எம்சியில் ஓடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி வேகமாக ஓடினான். என்னோட நம்மளை விட வேகமாக ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்து, நீங்கள் தானே பள்ளிக்கூடத்தில் நடித்தது, நீங்கள் தானே என்ன அதுக்கு தான் வேகமாக என்ன முந்தி ஒன்றியா? இதுதான் நிலைமை. கைவிட்டுறாதே. என் பிள்ளைய கூட்டி வந்திருக்கேன், நம்பிக்கை கொடுத்து. பெரிய மருத்துவர். ஏன் மருத்துவரா 16 பேர் மருத்துவரை போட்டிருக்கேன். ஏன் நிறுத்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நோயாளிகளை மருந்து கொடுத்து குணப்படுத்துவதல்ல மருத்துவர் டாக்டர்ஸ் வேலை. நோயாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கணும். அதுக்குத்தான் படிச்ச பிள்ளைய, வெளிநாட்டில் படிச்ச பிள்ளைகளை இங்க வந்து மேற்படிப்பு படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்கேன். அவன் ஆள் அப்படி இருக்கான்னு நினைக்காதீங்க, சின்ன பிள்ளை மாதிரி. பெரிய அறிஞ மருத்துவத்துறையில் நீங்க எழுதி வைங்க. அன்னைக்கு சீமான் வந்து இங்க பேசிட்டு போனா அப்படிங்க நினைப்பீங்க. பெரிய கட்டிக்காரனாக, மேதையாக அவன் வருவான். அவனுடைய அறிவை என் அன்பு மக்கள் பயன்படுத்தி கொள்ளணும். நம்ம இன வரலாற்றை நாம் மறந்து விடக்கூடாது. நாம் சிற்றரசர்களாக இருந்து ஆண்டோம் இந்த நிலத்தை. விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட போது விஸ்வநாத நாயக்கர் என்கிற பேரரசர் நம்முடைய பாட்டன்கள் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன் அவர்களெல்லாம் சிற்றரசர்களாக, பாளைய மன்னர்களாக, கட்டப்பும் மாமன்னர் கட்டபொம்மர் இவர்களெல்லாம் நம்முடைய பாட்டனார்களெல்லாம் சிற்றரசர்களாக்கி விஜயநகர பேரரசின் மன்னராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் தான் நம்ம முன்னோர்களெல்லாம் மன்னராக்கி அழகு பார்த்தவர். அவருடைய நம் முன்னோர்கள் வரலாற்றை எழுதுகிற போது நான் அழகுமுத்துக்கோன், சுந்தரம், பூலித்தேவன் இவர்கள் வரலாற்றை படிக்கும் போது விஸ்வநாத நாயக்கரை தவிர்த்து விட்டு படிக்க முடியாது. என் அன்பு மக்களே, எது வேணாலும் போய் பேசலாம், வரலாறு போய் பேசக்கூடாது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். வரலாற்றில் வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் மீண்டும் கிளர்ந்து எழுந்தார்கள் என்கிற வரலாறு பதிவு செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். அப்படியே நீங்களும் கேட்டுட்டே போங்க, போய் ஓட்ட போடுங்க எங்களுக்கு. என் அன்பு தம்பி, என் அன்பு மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என்னுடைய ஆருயிர் இளவல், என்னுடைய மனைவி கயல்விழி அவர்களுடைய கூட படித்த தோழன், எங்களுடைய அன்பு மாமா, என்னுடைய பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் என்னுடைய மாமா, என் மனைவி கயல்விழி அவர்களுடைய அப்பா காளிமுத்தவர்கள் சின்ன வயதிலேயே மேடை மணி என்று தெய்வத் திருமகன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களால் பாராட்டப்பட்ட அந்த பெருமகன், நாவுக்கரசர் என்று எல்லோராலும் புகழப்பட்ட ஆகச்சிறந்த இலக்கிய மேதை அந்த தென்பாண்டி முத்து அவரும் என் தம்பி மதன் ஜெயபால் அவர்களுடைய தந்தையாரும் நெருக்கமான உறவினர், நண்பர்கள். அருகருகே வீடு இருந்து அவர்கள் ரொம்ப அன்பு கொண்ட உறவினர்களாக இருந்தவர்கள். அந்த அன்பு என் மேலும் அவன் வைத்திருக்கிறான், நானும் அவன் மேல் வைத்திருக்கிறேன். அந்த பிள்ளை உங்களை நம்பி, என்னை நம்பி இந்த இனத்திற்காக உழைக்க வந்திருக்கிறான். அவனுக்கு நீங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும்.
முயற்சி எடுக்க வேணும், ஒரு முடிவு பண்ணி பார்க்க வேணும். ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களிக்கணும் ஐயாக்கா. மாற்றம் வரணும் பாரு, ஒரு மாற்றம் வரணும் பாரு. நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் இருப்பதாரு. அந்த எண்ணம் கொண்ட சின்னத்தில் ராசாக்கா நாம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா. என் ஆருயிர் இளவல் இந்த மண்ணை மக்களை நோயற்ற சமூகமாக மாற்ற வந்திருக்கிற மகத்தான மருத்துவ பிள்ளை மதன் ஜெயபால் அவர்கள் முதுகலை மருத்துவம் படித்தவன், MBBS MD லண்டனிலே முடித்தவன், மருத்துவர். அவனுக்கு தேவையில்லை இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நேரங்கள் அவன் வெயிலில் நின்றிருப்பானா என்பது சத்தியமாக எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரங்கள் அவன் நின்றிருக்கவே மாட்டான். இவன் வேர்வை சிந்துவது நீங்கள் ரத்தம் சிந்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். புரட்சியாளர் சேகுவாரா சொல்றாங்கல்ல, புரட்சியாளர் சேகுவாரா பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்காலத்தில் ரத்தம் சிந்துவான் என்று. எங்கள் தலைவன் எப்படி சொல்வார் தெரியுமா? கடுமையான பயிற்சி, எளிதான சண்டை. போர் பயிற்சி காலத்தில் நல்லா வேர்வை சிந்தி பயிற்சி எடுத்துக்கொண்டவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்த மாட்டான், எதிரியத்தான் ரத்தம் சிந்த வைப்பான். பயிற்சி காலத்தில் அப்படியே சோம்பேறியா இருக்கிறவன் சத்தியமா ரத்தம் சிந்தி செத்து போவான். அதனால நாங்க நல்லா சண்டை கத்துக்கிட்ட பிள்ளைய எவன் வந்தாலும் ஏறி அடிப்போம். அது மோடி இல்லை, அவங்க டேடி வந்தாலும் அடிப்போம். ஒன்றும் பயம் கிடையாது எங்களுக்கு. அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், பல கல்லூரிகளை வெற்றி கற்றறிந்த மக்கள், நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். நாங்க யார் என்று தேவர் தந்த தேவர் மூக்கையா தேவருடைய பேர பிள்ளைய நாங்கள்லாம், உங்களுக்கு தெரியாது. அந்த வரலாற்றை நான் பேச்சுதான் பல பேர் எப்பா மூக்கையாத்தவர் சிலையை பார்ப்போம், மாலை போடுவோம், இம்புட்டா பண்ணியிருக்காருன்னா இங்கே என்ன பண்றது? அப்பேற்பட்ட தெய்வ திருமக்கள் பிறந்த மண்ணிலே பிறந்திருக்கிற என் உடன் பிறந்தார்களே, உங்களை அன்போடு நான் இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பது என்பது இதே மண்ணிலே ஐயா டிடிவி MP ஆகி போயிட்டார். இதே இடத்திலே அருமை சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வம் என்று போய் பதவிகளை அனுபவித்திருக்கிறார். ஆனால் எதுவுமே இல்லாமல் நிற்கிற நாங்கள், அவர்கள் வெற்றி என்பது சாதாரண நிகழ்வு. ஆனால் என் தம்பி மதன் ஜெயபாலின் வெற்றி என்பது சரித்திரத்தில் புரட்சி என்பதை, வரலாற்று பெருமாற்றம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் மறக்காமல் வருகிற ஏப்ரல் 19 நடக்க இருக்கிற அந்த தேர்தலிலே மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். என் பேச்சை கேட்டு நிற்கிற என் உடன் பிறந்தார்கள், என் பெற்றோர்கள் மட்டுமல்ல, நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொருவரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். இது மைக் சின்னத்திற்கு ஓட்டாக மாற்றுங்கள். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பெருங்கடமை. என் பேச்சை தேனியில் நிற்கிற நீங்கள் மட்டும் இல்லை, கம்பத்தில் நிற்கிற நீங்கள் மட்டும் இல்லை, உலகம் பூரா இருக்க நம்ம உறவினர்கள் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எளிய பிள்ளைகள், என்னையும் விட எனக்கு ஒரு நல்ல சின்னம், அந்த சின்னம் கிடைத்துவிடக் கூடாதா என்று வேண்டியவர் மக்கள், தொழுதவர் மக்கள், கோயிலிலே எனக்காக வணங்கியவர் மக்கள் எல்லோருக்கும் இந்த எளிய மகன் தலை வணங்கி நன்றி கூறிக்கொள்கிறேன். உங்கள் எல்லோருடைய பேரன்பிற்கும் நம்பிக்கைக்கும் சிறு பிழையும் வராமல் இந்த பிள்ளைகள் தன்மானத்தோடு நின்று போரிட்டு தமிழ் மண்ணை, தமிழ் மக்களை, நலத்தை, வளத்தை காப்போம் என்கிற உறுதியை தருகிறேன். உங்களுடைய வாக்கு எங்களுக்கு, எங்களுடைய வெற்றி உங்களுக்கு. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மதிப்புமிக்க வாக்கை எளிய விலையில் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள். வரலாற்றில் பெரும் புரட்சி செய்யுங்கள். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.